அவன் இதை உடைச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்றான் போல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க? உடனே ஏதாவது செஞ்சாகணும். எனக்கு உதவி பண்ணுங்க. இப்ப என்ன பண்றது? அவன் எல்லா பாக்ஸையும் உடைச்சு பஞ்சர் ஆக்கிட்டான். இதுக்கு மேல நேரம் கடத்தாம நம்ம உடனே அங்க போய் ஆகணும். ஆகா மாட்டிச்சு. நம்ம நண்பனுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா? அதுக்கப்புறம் நம்ம மிஷனுக்கு போகலாம். இல்ல இப்ப அதெல்லாம் தேவையில்ல. ஒரு விஷயத்த கேளுங்க, என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. गाइस ஜெசி ரொம்ப அப்செட்டா இருக்கா. ஆமா, நான் உள்ள வரலாம் தான் முயற்சி பண்ணேன். ஆனா என்னதான் பிரச்சனை? இவ்வளவு பெரிய ஆளா இருந்து கூட உன்னால உள்ள வர முடியலையா? எதுக்கு அந்த பாக்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கன? அதை விட்டு தள்ளு. நான் எதுவும் தப்பா கேட்கலையே. எங்க அப்பாவோட பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு. எவ்வளவு தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் பொறுமையா இரு நண்பா. கொஞ்சம் பொறுமையா இரு நண்பா. அவங்க ரெஸ்கியூ டீம் அனுப்பி உடனே செக் பண்ண வேண்டாமா? க்ளூ கிடைச்சா கூட அவங்களை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமே. சீக்கிரம் உடனே தேடுதல் வேட்டையை ஆரம்பிங்க. ஓ கவலைப்படாத, நாங்க இருக்கோம். இப்போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதே நீங்க தான். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நாங்க உனக்கு உதவி செய்வோம். நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். இப்போ நம்ம என்னதான் பண்றது? நான் இப்ப ஏதாவது வித்த காட்டினா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? பரவாயில்ல, எது வேணா செஞ்சுக்க. நீ என்ன வேணா பண்ணு, ஆனா எனக்கு என்னோட அப்பாவை உயிரோட பார்த்தாகணும். எப்படியாவது நான் அதை கண்டுபிடிக்க. நான் முன் வச்ச காலை பின் வைக்கவே மாட்டேன். நாங்க ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை முடிக்காம விடவே மாட்டோம். என்னதான் இருந்தாலும் நாங்க ஒரு டாய்ஸ் தானே. நாங்க டாய்ஸா இருக்கலாம், ஆனா நாங்க டிஃபெண்டபிள்ஸ். நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. என்ன சொல்றீங்க காய்ஸ்? ஆமா, நண்பனுக்கு உதவி செய்ய நான் ரெடியாக இருக்கேன். எதுக்கும் நீ கவலைப்படாத, அமைதியா இரு. இப்ப கூட உன்கிட்ட அந்த ஃபெதர் இருக்கா? நானும் வரேன். வா, நாம தேடி போலாம். நாம நினைச்ச காரியத்தை நிறைவேத்தாம நம்ம திரும்பவே மாட்டோம். நாங்க ரெடி. வெற்றி கண்டிப்பா நமக்கு தான். ரொம்ப நன்றி காய்ஸ். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சீக்கிரமா நம்ம இந்த பிளேன்ல ஏறி வேகமா தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கலாம். ஆமா, எனக்கு பறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம எல்லாரும் பிளேன்ல ஏறி பறக்கலாம் வாங்க. எல்லாரும் ரெடியா? ஏய், ஒரு நிமிஷம் இல்ல. நீ எங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க மாட்டியா? ஸ்பீச்சா? ஆமா, ஜான் விங். அதாவது நான் ஒரு வேலையை தொடங்கினா அதை கச்சிதமா முடிச்சிடுவேன். அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எது வேணா தப்பா போகும், ஆனா நான் போட்ட கணக்கு தப்பாகாது. ஓகேவா? ரெடியா? நண்பா, இங்கே பேசிக்கிட்டு இருந்தா வேலை நடக்காது. வேலையை போய் பார்க்கலாம் வா. நீ பாய். எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, அவங்கள தட்டி தூக்கி பந்து ஆடணும். சொன்னது புரிஞ்சது இல்ல? எங்க டீம் ஏற்கனவே பிளான எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. எங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இத பார்க்கும்போது 1974ல அலாஸ்காவில் விளையாண்டது தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த டைம்ல நான் அங்கதான் இருந்தேன்னு நினைக்கிறேன். சீஃப், ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போய் சேரவே இல்லையா? நம்ம இந்த இடத்துக்கிட்ட நெருங்கிட்டோமா? அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனது இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். வாங்க நம்ம அங்க போய் பார்க்கலாம். உங்ககிட்ட எக்ஸ்ரே விஷன் அது மாதிரி எதுவும் இல்லையா? அதெல்லாம் வேற சில ஆட்கள் கிட்ட தான் இருக்கு. நாங்க தெரியும்ல, நாங்க டாய் பாய்ஸ். எங்களோட விஷயமே வேற. ஓ சாரி. ஓ ஓ ஓ புடிங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. புடிச்சிட்டேன், பயப்படாத. மறுபடியும் ஃப்ளைட்டுக்கே போயிடலாம். கண்டிப்பா, தேங்க்ஸ். அந்த வார்த்தையை சொல்லாத. ஒரு உயிரை காப்பாத்திருக்கேன், அவ்வளவுதான்.
ஹேய், அது என்னது? அதுதான் அவரோட பிளேன். நம்ம சீக்கிரமா கீழே இறங்கி ஆகணும். நீ அப்படிலாம் செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. பார்த்து ஜாக்கிரதையா தான் இறங்கணும். எல்லாரும் கவனமா இருங்க. ஹோல்ட் ஆன். கிட்டத்தட்ட இந்த ஏரியான்னு தான் நினைக்கிறேன். அதோ அங்க. அதை நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? என் கணக்கு எப்பயுமே தப்பா போகாது. வாங்க, நான் இப்ப எப்படி போறேன்னு பாருங்க. என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. எல்லாரும் தயாரா இருங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? மிஸ் பண்ணிட்டோம். ஆனா கவலைப்படாத, கரெக்டா நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நாம அதை கண்டுபிடிச்சிருவோம். ஆமா, அது என்னது? நான் சொன்னல, நம்ம எங்கேயோ போய் மோதிக்கிட்டோம். ஆமா, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? கை கொடுங்க, என்னோட காலு. கவலைப்படாத, ஈஸியா எடுத்துக்க. இப்ப சொல்லு, நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும்னு சொல்லு. எனக்கு சரியா தெரியல. அது கிராஷ் ஆனதுமே நான் ட்விஸ்ட் ஆயிட்டேன். எனக்கு இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி அடிச்சது கிடையாது. ஹலோ நண்பர்களே, சீக்கிரமா வாங்க. மேடே, சீக்கிரம் வாங்க. ரெஸ்கியூ மிஷன் ஆரம்பிக்கணும். ரிப்பீட், ரெஸ்கியூ மிஷன் ஆரம்பிக்கணும். என்னால குளிர தாங்க முடியல. சீக்கிரம் வாங்க. பிராவோ டீம் 23. நமக்கு உடனே உதவி தேவைப்படுது. இமிடியேட்லி. எங்களுக்கு இப்ப நமக்கு என்ன தேவை? ஆமா ஆமா ஆமா, நமக்கு ஒரு மெடிக் தேவை. உடனே அனுப்புங்க. இல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. வாங்க. வலிதான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, இருந்தாலும் என்னால நடக்க முடியுது. ஆ? எனக்கு யாராவது ஸ்க்ரூ பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. எப்படியாவது நான் அப்பாவை கண்டுபிடிச்சாகணும். கண்டிப்பா. நேரா அங்க போங்க, அந்த இடத்துக்கு போங்க. எப்படியாவது நம்ம கீழே போய் ஆகணும். உனக்கு தான் கால் அடிபட்டிருக்கே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. அடிப்பட்ட வலியோட ஒருத்த மிஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் ஒரு ஹீரோ ஆயிடுவான் போல இருக்கு. இப்பதான் நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. வாங்க, அவரை போய் தேடலாம். பாருங்க அங்க. அப்பா, என் பாகப்பா, நீங்க எப்படி வந்த? எல்லாமே என் கை விட்டு போயிடுச்சு. என்னோட நண்பர்கள் தான் உங்களை காப்பாத்த ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸா? அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க எந்த நேரத்துலயும் இங்க வந்துருவாங்க. நாம இங்க இருந்து போயிடலாம். இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. அசையவே முடியல. கவலைப்படாதீங்கப்பா. தயாரா இருங்க. ரெஸ்கியூ டீம் நாங்க வந்துட்டோம். இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுதான் சூப்பர் டூப்பர் காய். அவனுக்கு என்ன சொன்னா? கண்டிப்பா நம்ம இப்ப ஜெயிச்சிடலாம். நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாம். சீக்கிரம் வாங்க. இவங்க எல்லாம் எப்படி இங்க வந்தாங்க? சீக்கிரமா ஏறி உட்காருங்கப்பா. எதுக்கு இப்படி கத்துற? நான் தான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. இப்ப என்னதான் பண்றது? டைவர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது எப்படி இருக்கு கோனோ? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். மறுபடியும் சந்திப்போம். வாவ், எங்களுக்கு சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, எல்லாரும் வாய் விட்டு சிரிச்சிட்டாங்க. மறுபடியும் இத மாதிரியே பண்ணலாமா? எல்லாரும் ஓகே தானே? உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுதா? பேண்டேஜஸ், மெடிசன் அண்ட் கிரிப்டோன்ஸ். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்னோட ரிங் எங்கேயாச்சும் பாத்தீங்களா? என் காலை யாராவது பாத்தீங்களா? ஜெசி, இவங்க எல்லாரும் டாய்ஸ் தான்ப்பா. ஆனா இவங்க தான் நம்மள காப்பாத்திருக்காங்க. அட்டகாசமா இருக்காங்கல்ல?
தேங்க்யூ கைஸ். இது வரைக்கும் நான் உங்க யாருக்கும் எந்த உதவியும் பண்ணதில்ல. ஆனா நீங்க என்னையும் எங்க அப்பாவையும் காப்பாத்திருக்கீங்க. சூப்பர் டூப்பர் என்னோட வாழ்க்கையில இது ஒரு மறக்க முடியாத நாள். நாங்க ஆரம்பிச்ச மிஷனை நல்லபடியா முடிச்சிட்டோம் கர்னல் சார். உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா சார். என்னடா திருன்னு முழிக்கிற? இந்த மிஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா ரொம்ப சார்? அருமையா இருந்ததா? ஆமா, கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் இது எப்படி அதாவது சார் அவன் கொஞ்சம் சென்சிட்டிவ். இத பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு சில விஷயங்களை நாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் சார். அதாவது அந்த பாய்ஸ் அவங்க எல்லாம் டாய்ஸ், எல்லாம் நல்லதுக்கு தான். நான் இப்பதான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். உங்க எல்லாரையும் பாராட்டுறேன். ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கிறத விட லேட்டா செய்யறது நல்லது சார். ஆமா, நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. எப்பொழுதும் பிஸியா இருந்துட்டேன். இனி உன்னோட ஜாலியா. அதை நினைச்சுதான் அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். நீங்க சொன்ன சரிதான். நம்ம உடனே டவுனுக்கு போய் கிறிஸ்துமஸ் வேலையை ஆரம்பிக்கலாம். நாங்க உங்களை அங்க கொண்டு போய் சேர்க்கிறோம் சார். ஒரு நிமிஷம் கூட நாங்களும் வரோம். சீக்கிரம் வேகமா போ. ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா வெளில பாருங்க. What do you think? வாவ். ஹாய். சாண்டா கிளாஸ் இல்லன்னு யார் சொன்னது? அவர் கூட என்னோட சோர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான். சாண்டா இல்லையா? அப்படின்னா ஜாலியா இல்லைன்னு சொல்ல வரியா? அப்பா, தேங்க்ஸ் ஃபார் த டாய்ஸ். ஆனா யாருமே இல்லாத குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம்ல. நல்ல ஐடியா கொடுத்த. சரியா சொன்ன. தேங்க்ஸ் கேப்ரியலா. அதேங்கப்பா, சூப்பர் டூப்பர் கைஸ். நானும் அவன மாதிரியான ஒரு ஆள் தான். ஆஹா, நிஜமாவே நீ ரொம்ப பிரில்லியண்டான ஆள் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எல்லாரும் டீமா ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கலாமா? ஓ, உன் மேல ரொம்ப ஸ்மெல் வருது. நிஜமாதான், போய் குளி. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு ரியல் ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா?